செல்ஃப் ரியலைஸ்டு சோலா நம்ம இருந்தோம் அப்படின்னா வெற்றி தோல்வி ஆசை கோபம் எதுவுமே பாதிக்காது. ஏன் அப்படின்னா they don't identify themselves with the ego, they identify themselves with the energy that is operating their ego. இதை நாம இப்போ கார்பரேட்லேயோ 2024 காலேஜஸ்லேயோ ஆஃபீஸ்லேயோ எங்கேயா இருந்தாலும் நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? ஆர் இது நமக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா பிகாஸ் வி ஆர் நாட் செல்ஃப் ரியலைஸ்டு சோல் அண்ட் நம்மளுடைய வாழ்க்கை கோலும் செல்ஃப் ரியலைஸ் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லோகாலேருந்து நம்மளால என்ன கற்றுக்க முடியும்னா ஒரு சூப்பரான விஷயம் கற்றுக்க முடியும். ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 3 Karma Yoga verse 18. Let us get into the shloka. Naiva tasya krite nartho nakriteneha kaschana na chasya sarva bhuteshu kaschit artha vyapashrayah. Let us get into the meaning. It says that such self-realized souls have nothing to gain or lose either in discharging or in renouncing their duties, nor do they need to depend on other living beings to fulfill their self-interest. சூப்பரான மீனிங்ல இது இன் கண்டினியூவேஷன் டு த 17th ஸ்லோகா. 17th ஸ்லோகால நம்ம செல்ஃப்ல சென்டர்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு கர்மா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு இருக்கும். அது நமக்கு அப்ளிகபிளா இல்லை, ஏன்னா நம்ம யாருமே செல்ஃப்ல சென்சர்டா இல்லை. அதனால அந்த பிராக்டிஸுக்காக நம்ம ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்கலாம், அரை மணி நேரம் ஒதுக்கலாம், அது ஒரு டெய்லி பிராக்டிஸா வச்சுக்கலாம். லெட் அஸ் கனெக்ட் வித் the energy that is operating us. நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி, நம்மளை ஆப்ரேட் பண்ற இந்த எனர்ஜியோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஒரு பிராக்டிசிங் டிசிப்ளின் கோணத்துல பார்த்தோம். இது பட் ஃபார் தோஸ் who are already in that, அதாவது ஃபுல் டைமா நான் என்னுடைய இந்த பிறவி பயன் என்னன்னா கடவுளோட ஒன்று சேர்றது அப்படின்னும் there are people இல்லையா, சன்னியாசிகள், யோகிகள், அகோரிகள், உண்மையான பக்தர்கள்னு நம்ம நிறைய பேரை பார்த்தோம் இல்லையா. அவங்களுக்கு ஏன் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. தோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் அஸ், ஏன் அப்ளிகபிள் இல்லைங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்குண்டான பதில் தான் இது. ஏன் அப்படின்னா சச் செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ் ஹேவ் நத்திங் டு கெயின் ஆர் லூஸ். அதாவது நாம வாழற வாழ்க்கையில லாபம், நஷ்டம், தோல்வி, வெற்றி, முயற்சி, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஈகோயிக் பர்சனாலிட்டியோட அட்டாச் ஆகியிருக்கு. நம்மளுடைய நவரசம், அனுபவங்கள், கோபம், சந்தோஷம், உணர்வுகள், மொத்தமாக 360 டிகிரி நம்ம வாழ்க்கை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது. அந்த ஈகோக்கு சென்சஸ் வழியாக இட் இஸ் ஹண்டிங் ஃபார் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி அவுட் சைடு வேர்ல்ட். ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நோக்கி போகிறேன், எனக்குண்டான ஆசை, கனவு, தேவை, அதில் வரக்கூடிய தோல்விகள், இது எல்லாமே இருக்குது. ஈகோ டு ஈகோ ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா ஈகோ அப்படிங்கிற ஒன்னோட தான் அட்டாச் ஆகும். ஆல் அவர் வேர்ல்ட்லி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய உலக சந்தோஷம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஈகோவோட தான் அட்டாச் ஆகும். ஆனால் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ டோன்ட் ஐடென்டிஃபை தெம்செல்ஃப் வித் த ஈகோ, they identify with themselves with the ஜீவாத்மா, அவங்களுக்கு கர்மாவே இல்லை. ஏன் அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது மெஜாரிட்டியாக நம்ம பண்ணுறது இவென்ச்சுவலி ஏன் யோகிகள் எல்லாம் பிக்ஷாவந்தனம் பண்ணுறாங்க, ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா இப்போ என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. என்னுடைய ஈகோ என்னை தடுக்கும். உங்களால் பார்க்குறவங்களால் போய் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதே நம்ம லைஃப் ஸ்டைலாக பண்ணிக்க முடியுமா? முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஈகோ, ஆசை, தேவை, கனவுன்னு எல்லாமே இருக்குது. they give less importance to the ego. அதனால தான் உடம்பு தேவைகள் எல்லாமே இட் வில் அது தானாக நடந்து போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ், ஒரு நம்பிக்கையில் அவங்களுடைய வாழ்க்கை பயணம். ஸோ நாம் புரிஞ்சுக்கிட்டது இந்த 18 ஸ்லோகால என்ன அப்படின்னா செல்ஃப் ரியலைஸ்டு சோலாக நம்ம இருந்தோம் அப்படின்னா தோல்வி வெற்றி பாதிக்காது, ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு இதே பகவத்கீதால வரும். வெற்றி தோல்வி ஆசை கோபம் எதுவுமே பாதிக்காது. ஏன் அப்படின்னா
they don't identify themselves with the ego. They identify themselves with the energy that is operating their ego. இதை நாம் இப்போ கார்பரேட்லேயோ 2024 காலேஜஸ்லேயோ ஆஃபீஸ்லேயோ எங்கேயா இருந்தாலும் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? ஆர் இது நமக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா, பிகாஸ் வி ஆர் நாட் செல்ஃப் ரியலைஸ்டு சோல். அண்ட் நம்மளுடைய வாழ்க்கை கோலும் செல்ஃப் ரியலைஸ் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லோகாலேருந்து நம்மளால் என்ன கற்றுக்க முடியும்னா, ஒரு சூப்பரான விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு தடவை ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ ஒரு 5 years முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனி வேர் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஒரு ப்ராஜெக்ட்டு பயங்கர ப்ராப்ளம், ஈகோ சண்டை எனக்கு மேனேஜருக்கு வித் ஆல் த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். என்னோட ஸ்ட்ராட்டஜிக் ஹெட்டு வந்து சொன்னார், லெட் ஆல் ஆஃப் அவர் கான்சன்ட்ரேஷன் let us be on the project, let us be on what we are doing. நம்ம என்ன பண்ணுறோம் அதில் நம்மளுடைய கவனம் இருந்தது அப்படின்னா நம்ம கவனம் அதை நோக்கி தான் போகும். இது வந்து நிறைய இடத்துல தனி மனித வெற்றி பயணத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து திருவிளக்கில் படித்தாருன்னு பார்ப்போம். எத்தனையோ பேர் வந்து பல மைல் நடந்து போனாங்க அப்படின்னு பார்ப்போம். தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் தேர் ஈகோ and all the pains attached to their ego because they are following, wanting something beyond their ego. நம்ம ஐ கெஸ் ஃபியூ வீடியோஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மனசுலேருந்து வரக்கூடிய அந்த ட்ரூ வில், அந்த பேஷன், அந்த ஆசை, அதில் வந்து ஈகோவுடைய ஃபேக்டர் வந்து டாமினேட்டிங்காக இருக்காது. அது வந்து நம்மளுடைய லைஃப் எனர்ஜிலேருந்து வருது. ஸோ நாம் எல்லா இடத்துல பேசும்போதும் பழகும்போதும் சிம்பிள் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம், நம்ம பேசும்போது வருது. நான் ஒரு ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் அந்த ஆங்கிளில் வந்து ஒரு பெரிய வெஸ்டர்ன் புக் பார்த்தேன். அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேச்சு வந்து சண்டை ஆகிறது வந்து பார்த்தோம்னா நிறைய கான்வர்சேஷன், 2 பேர் பேசுகிறாங்க, 4 பேர் பேசுகிறாங்க, 40 பேர் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது சப்ஜெக்ட் ஓரியன்ட் டிஸ்கஷன் வந்து ஒரு கட்டம் மேலே போயிட்டு பர்சன் ஓரியன்ட் டிஸ்கஷனாக மாறும். ஸோ நம்ம எங்கே யார் கூட என்ன பேசினாலும் சரி, கேன் வி ட்ரா தட் லைன்? நான் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் பேசுவேன், நான் வந்து பர்சன் ஓரியன்டாக பேச மாட்டேங்கிற அந்த லைனை நம்மளால் கான்ஷியஸாக வரைய முடியுமா? இது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, வாதம் விவாதம் விதண்டாவாதம் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு சண்டை, ஒரு பேச்சுவார்த்தை, அழகாக பார்த்து சிரித்து ஹலோ சொன்ன 2 பேர் வந்து பெரிய சண்டைக்கு போகிறது, அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, வாதம் விவாதம் விதண்டாவாதம். அதாவது டிஸ்கஷன் குவாரல் அப்படிங்கிற மாதிரி ஈகோயிக் மாதிரி இருக்கும். ஸோ லெட் அஸ் கம் கலோக்கியலான லாங்குவேஜில் லெட் அஸ் கெட் இன் டு சப்ஜெக்ட் ஓரியன்ட் டிஸ்கஷன். எந்த டிஸ்கஷன் பர்சன் ஓரியன்டாக போனாலும், ஏன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த சப்ஜெக்டுக்காக பேசுது. பர்சன் ஓரியன்டாக போனோம் அப்படின்னா, அந்த லைனை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஈகோ டிஃபென்சிவ் மெக்கானிசத்தோட பேசுது. In all our communication, let us practice subject oriented discussion. Person oriented discussion வந்தது அப்படின்னா அங்கே ஸ்டாப் பண்ணலாம், இல்லை இறக்கிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இஸ் வாட் அ வண்டர்ஃபுல் லேர்னிங் ஃப்ரம் திஸ் 18 ஸ்லோகா. அடுத்த 19 ஸ்லோகா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.